இன்றைய தினம் கவன ஈர்ப்புல மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார். அதுல 1/10/2019 அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி ப்ராடக்ட் சஸ்பென்ஷன் 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கிறாங்க. அது மருந்து கம்பெனி சோதனை செஞ்சு அது தவறு இருக்கிற காரணத்தினால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 27/11/2020 அன்று நடைபெற்ற ஆய்வின்படி அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றம் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கின்றது. சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. 21/12/2020 அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி ப்ராடக்ட் சஸ்பென்ஷன் 2 வாரங்கள் நிறுத்தி வைக்கப்படுது. அதற்கு பிறகு 14/2/2022 அன்று நடைபெற்ற ஆய்வின்படி வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்தில் 60,000 ரூபாய் அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படுகிறது. 30/6/2023 அன்று நடைபெற்ற சோதனைப்படி குறைபாடுகள் உள்ள மருந்து உற்பத்தி நிறுவனத்திற்கு 1 மாதத்திற்கு மருந்து உற்பத்தியை நிறுத்தி வைக்கப்படுகிறது. இதையெல்லாம் இந்த மருந்து நிறுவனத்தில் சோதனை செய்யப்பட்ட காலகட்டம். இந்த சோதனையில் இந்த மருந்து கம்பெனி தயாரித்த மருந்தில் பல்வேறு முறைகேடு இருக்கின்ற காரணத்தினால் அதையெல்லாம் அப்பொழுது சோதனையின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாகவும் அபராதம் விதிக்கப்பட்டது, தண்டனையும் விதிக்கப்பட்டது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அரசு விழிப்போடு இருந்து செயல்பட்டு வேண்டும். இந்த நிறுவனம் ஏற்கனவே பல முறை தவறு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த தவறை பல முறை அரசு மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரி சோதனை செய்து கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் அபராதம் மற்றும் சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு அரசு அலட்சியத்தின் காரணமாக இன்றைக்கு 25 பச்சிளம் குழந்தைகள் இறந்திருக்கின்றது.